நாம் இப்போ போகிறது எங்கே அப்படின்னா இந்த ஒரு லொக்கேஷனுக்கு தான். அது என்ன பேர்? பொலிவாட் தானே என்னமோ பொலிவாட் ஓல்ட் ரூம் இருக்குது. ஆனால் அதுலேயே வந்துட்டு உலக பார்க்கு அதெல்லாம் வச்சு சல்மையால் இருக்குது. சரிங்களா, அதை போய்ட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உள்ள என்ட்ரி என்ன மாதிரி, போகலுமா ஃப்ரீயாக என்னமான்னு சொல்லிட்டு தெரில. நான் இங்கே வந்துட்டு ஒரு சில இடத்த பார்த்து வச்சுட்டு வந்தேன். அதில் ஒரு சில இடம் வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மேபி நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் அந்த இடத்துக்கெல்லாம் போய்ட்டு வீடியோ போடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு நாம் இந்த இடத்த போய்ட்டு பார்த்துட்டு போவோம். என்ட்ரி ஃப்ரீயான இடத்தெல்லாம் இப்போ பார்ப்போம். பே பண்ணி பார்க்கக்கூடிய இடத்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு நம்ம வந்துட்டு போய் பார்ப்போம். ஸோ உள்ளே வந்துட்டு விட்டுறாங்க, கேஸ் இல்லை, ஃப்ரீ தானா, என்ட்ரியெல்லாம் ஃப்ரீ தானா. ஸோ நாம் வந்துட்டு உள்ளே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய கிரிக்கெட் ப்ளே கிரவுண்டு ஒன்று இருக்குது. இதாக இருக்கா, இது வந்துட்டு கிரிக்கெட் ப்ளே கிரவுண்ட். ஓவராக வெளிச்சம் அடிக்குதா, கம்மி பண்ணுறேன். உள்ளே போகிறது அங்கிட்டு போய் காட்டுறேன். பெரிய கிரிக்கெட் ப்ளே கிரவுண்ட் ஒன்று இருக்குது. சரிண்ணா, ஆனால் இப்போ யாரும் விளாடல. அந்த பக்கத்தில் ஒரு பாஸ்கெட் பால் தான். நான் பாஸ்கெட் பால் ஒன்று இருக்குது வலது பக்கத்தில். நான் அந்த பக்கம் போகல, அந்த பக்கம் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. சின்ன பசங்க என்ன பிரச்சனைனாக்கா, இங்கே எல்லா இடத்தையும் நம்ம நினச்ச மாதிரி வீடியோ எடுக்கலாது அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இது நல்லா இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு பார்க் தான். பார்க் வந்துட்டு இதில் வந்துட்டு தண்ணி இது வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஜிம் இதுகள் வச்சுருக்கு. இப்படி வாட்டர் இது ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னால் ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்கு. எங்கே நிற்கிறேன்னு சொல்கிறேன், அந்த இருக்கேன். அவங்க போய் உள்ளே விடுவாங்களா அப்படின்றது தெரில. அவங்களுக்கு இங்கே நிற்கிறேன்னு சும்மா காட்டு போகிறேன். இருக்கு. ஸோ இதோட லொக்கேஷனை நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டிக்டாக்கில் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடைக்காது. ஏன்னு சொன்னால் கீழே லிங்க் போட இல்லாது அப்படின்றதால. நீங்கள் அப்படியே உங்களுக்கு லிங்க்கு போகிற இடம் லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே வரலாம். நம்மளோட யூடியூப்பில் வந்துட்டு நம்மளோட இது இதான் உங்களுக்கு பார்க்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்படி போவோம். இதோட பேர் வந்துட்டு பொலிவாட் யுவர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆற்று பகுதி பக்கம் வந்து ஒரு ஃபீல் ஒன்று வருது. தவளையெல்லாம் கத்துது. மூடி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் மூடி வச்சுருக்கு. போகலாமா அப்படின்றது தெரில. ஸோ நாம் எப்படி போவோம்? உங்களுக்கு கேட்குதா ஒரு தவளை கத்துற மாதிரி சவுண்டு?
गाड़ी में तो पेट्रोल दिखे ना, चिंटी जो पेट्रोल में ना गाड़ी ना अबे क्यों सो गाड़ी में पेट्रोल चालू कर खबर है पेट्रोल दिखे तो गाड़ी में कोई तकलीफ नहीं है। ஒரு ஆற்று பகுதிக்குள்ளால் போகிற ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம அந்த பக்கத்தால் போய்ட்டு ஸ்டெப்ஸுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு சஹ்ரே கெஃபேன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. ஏறிட்டோம்னா இது பேரலாம். இந்த பக்கத்தில் வந்துட்டு தண்ணி போகுது. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் தண்ணி போகுது. மேலால் பிரிட்ஜ் மாதிரி செட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்குது இடம். சரிங்களா? இப்போ எல்லோரும் அந்த பக்கம் வலது பக்கத்துலேருந்து வராங்க. நம்ம அந்த வலது பக்கம் போகிறோம். வீடியோ பார்த்துட்டு போவோம். அந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்ட்டு. இந்த பாட்டை பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இப்படியே போவோம். இந்த இடம் எங்கே போகுது, என்ன மாதிரி முடியுது அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே வெளியே போனோம்னாக்கா பஸ்ஸை பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக நம்ம ரூமுக்கு போயிடலாம். பார்த்துட்டு போயிடுவோமா? நல்ல 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 டிசைன் பண்ணிருக்காங்க. டிசைன் நல்லாயிருக்கு, வேறு லெவல். ஆனால் பெருசாக இதுக்கு ஏன் க்ரௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. மேபி இந்த இடம் அந்தளவு ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம். இல்லாட்டி சம்மர்ன்றதால யாரும் இல்லையோ அப்படின்றதால எனக்கு தெரில. சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் வின்டரில் வேணால் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இவ்வளோ நல்ல ஒரு இடத்துக்கு ஆளுங்க இல்லாமலுக்கு இருக்காது. என்னடா இது எல்லாம் ஒர்க் போகுது. எல்லாம் வராங்க, நான் போகிறேன். இந்த 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 இடம் நல்லா இருக்குங்க. ஒரு விலங்குதா ஒரு இதுக்குள்ளே போகிறோம் நம்ம டைம் ட்ராவல் ஏரியாவுக்கு.
இப்போ என்ன தெரியுமா சீனு, நம்ம திரும்பி வெளியில் போகிறப்போ எல்லோரையும் கொஞ்சம் முன்னு கூட்டு நம்ம கடைசியாக போவோம். இல்லைன்னா அவங்களுக்கு பின்னால் வீடியோ போட்டு போகிற மாதிரி இருக்கும். போகலாதா? ஏன் சுற்றிட்டு அங்கேயே வந்துட்டேன் நீ? அடப்பாவி பயலே. சொன்னேன்ல பாஸ்கெட் பால் இருக்குது, அங்கே தான் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த பாஸ்கெட் பால் ஏரியாக்கிட்டே வந்துடுங்க. இப்போ என்னென்னா என்ட்ரி இதுதாங்க, இப்போ தான் எல்லோரும் உள்ளே வாராங்க. நான் என்னடா இதுன்னு பார்த்து விளாட்றேன். இது வந்துட்டு வாலிபால், ஃபுட்பாலு விளாட்றேன். பாருங்க காட்டுறேன், சின்ன பசங்களாம் விளாட்றாங்க. இன்னும் இந்த பையன் தனியாக நிற்க. இதாங்க நடக்குது, மெச்சு நடக்குதுங்க. எல்லாரும் ஆடிட்டுருக்காங்க. நமக்கும் இந்த ஃபுட்பாலுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, சரியா? ஜஸ்ட் விளாட்றாங்க, அதை காட்டுறேன், அவ்வளோதான். நெட்டுக்குள்ளால் வழங்கவும் செய்யாது. பிடிச்சிட்டான், கோல் இல்லை. பரவாயில்ல, நமக்கு இந்த ஃபுட்பாலை பற்றி தெரியாது, நம்ம அப்படியே போவோம். இதான் நடக்குதுக்கு நீங்கள் சரி போவோமா? ஸோ நம்ம எகெயின் நம்ம முடித்த இடத்துல திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பக்கம் போயிட்டு பார்த்தோம், அந்த பக்கம் பெருசாக இல்லை. ஃபுட்பால் கிரவுண்ட் இருந்துச்சு, அந்த பள்ளி இருந்துச்சு, அந்த வாஷ்ரூம் இருந்துச்சு, தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு. நம்ம என்ன செஞ்சோம், தண்ணியை குடித்தோம், வாஷ்ரூம் போனோம், தொழுதுட்டு வந்துட்டோம். சரிங்களா? இப்போ நாம் போக போகிறது, நாம் இந்த பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு மால் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாம் போய்ட்டு அதையும் பார்த்துட்டு
போகலாம். இவ்வளோ ரிங் மாதிரி ஒன்று வச்சுருக்கானுங்க, என்னென்னு போய் பார்த்துட்டு வருவோமா? சும்மா போய் பார்ப்போம். எவங்க கேட்க போகிறது? இப்படி சுற்றி 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 இதில் காட்டுற மாதிரி மேப்பில் எங்கே அது தம்பியா? அந்த 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 தெரியுதா? இந்த மாதிரி சுற்றி 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 போகுது சரிங்களா. மேலே ஒரு துண்டுக்கு போகுது. பிரச்சனை இல்லை, நான் மேலே போய்ட்டு காட்டுறேன். அதாவது இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுறேன் சரிங்களா. இப்படி சுற்றி 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 மேலே ஒரு ஹில் மாதிரி போகுது. சைட்டில் மரமெல்லாம் வச்சு இந்த பக்கத்தில் இருட்டாக இருக்குது அப்படின்றதால பெருசாக விளங்குதில்லை. பட் வந்தது இடத்த சுற்றி பார்த்துட்டு நாம் போவோம் சரிங்களா. மேலே ஒன்றும் இல்லை, அந்த சுற்றி மேலே போயிட்டு ஒரு ஒரு ஹில் மாதிரி ஒரு மலை பிரதேசம் மாதிரி அதை செட் பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே போய்ட்டு பார்த்தா பார்ப்போம். போய் பார்க்குறது தானே, யார் கேட்க போகிறா? நான் கேட்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனாவது ஒருத்தன் வருவான். பகலையில் வந்தால் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நான் நினச்சேன் அந்த லைட்லாம் போட்டு நல்லா இதாக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி பார்க்குன்னு சொல்லி. இது அப்படி இல்லை, ஒரு அமைதியான பார்க். வந்து அமைதியாக இருந்துட்டு நேரத்தை செலவு பண்ணிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பார்க். இங்கே சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கோம், உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. அதனால் பிரச்சனை இல்லை, இதை கட் பண்ணிட வேண்டியது தாக்கி. குறுக்கால ஒரு வழி போகுது, சுற்றி போகிறது. குறுக்கால போகிறது எவ்வளோ பெட்டர். ரைட்டு, குறுக்கு வலையை போட்டு வந்துட்டோம். ஆனால் நான் சொன்னேனே பெரிய அந்த இப்படியான ஒரு வியூங்க, ஒரு ஹில்லு மலை ஏறி வந்து மேலே உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று வச்சுருக்கானுங்க. ஆனால் பெருசாக இங்கே யாருமே இல்லை, அமைதியாக கிடக்க இடம். யாருமே இல்லையா? இவ்வளோ தூரம் எவனா அது ஏறி வருவானாடா? மாட்டான். அப்புறம் எப்படி இந்த இடத்துல ஆள் இருக்கும்? நீ தாண்டா வந்திருக்க தாக்கிப்பு. பகலில் வந்து இந்த இடத்த விளங்கி நிற்கும். நீங்கள் பகலில் வந்து பாருங்கள் இந்த இடத்த சரிங்களா. நம்ம பயிலுங்க எங்கே போனாலும் குறுக்கு வழி ஒன்று வச்சுருவாங்க. இந்த குறுக்கு வழியை பயன்படுத்தி நம்மளும் வந்துட்டோம். ஸோ அங்கே இங்கே இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க, ரேரும் ரீன்லே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். அடுத்தது லேக் இருக்குது, லேக்கை பார்த்துட்டு போகலாம். லேக் பக்கத்தில் சின்ன பிள்ளைகளுக்கான பார்க் இருக்குது.
நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே. இது இப்போ தான் செய்கிறாங்க போல். எப்படி இன்னொரு நாளைக்கு வரும். நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கல இந்த துண்டை. இந்த துண்டு வந்து நல்லா இருக்குது. ஆனால் ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். பெயிண்ட் அடிக்கிற அந்த மாதிரி வேலை நடந்துகிட்ருக்கு போல. நான் போக தேவையில்ல. ஹே, இதை பாருங்க, ஜாயாக இருக்குங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு இடம். ஸோ இதில் சேர்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உட்காந்து இந்த பார்த்துட்டு போகலாம். இந்த தண்ணி வந்துட்டு அவ்வளோ தாழ்ப்பம் இல்லை. இந்த இடத்துல பின்னால் ஒரு இது நீல கலர் பில்டிங் தெரியுதா? நல்ல ஒரு வியூ. அந்த பக்கம் ட்ரெயின் வேறு வருது, சின்ன பிள்ளை ட்ரெயின். நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே, ஒரு சில கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. போட்டிருப்பேனான்றது தெரியல, போட்டிருப்பேன் சரிங்களா. சின்ன கிளிப்ஸ் எடுத்தேன், போட்டேன். ஸோ இப்போ என்னென்னா அந்த பக்கம் ஒரு மால் இருக்குது. அந்த மாலுக்கு போய்ட்டு பார்த்துட்டு அப்படியே போவோம். இப்போ கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. பகலை விட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா பகல் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு, அதனால் நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, நடுவில்
C'est vous maintenant. ஸோ அந்த இடம் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் நல்லா இருக்குது லொக்கேஷன். நீங்கள் வந்தால் சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது. இப்படி இடங்களும் இருக்குது குவைட்டில் அப்படின்றத காட்டியாச்சு. ஓகேங்களா, இது சல்மியாவில் நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம். வேறு ஏதாவது இன்னும் 2-3 இடம் இருக்குது, அதுக்கு பே பண்ணணும், காசு கொடுத்து தான் உள்ளே போகணும். அப்படின்றதால பார்ப்போம், நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மால் இப்படி இருக்குங்க, இது நல்லா இருக்குது, கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்குது. சூப்பரான சென்டர். அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். சரியா, யாரோ ஸ்போர்ட்ஸ் ஓகே. எங்கே நிற்கும், என்ன செய்கிறோம் எதுவுமே தெரில, ஜஸ்ட் போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான்.
பூராமே சின்ன பிள்ளைகள் கடை. சின்ன பிள்ளைகள் கேமிங், ஃபன் பார்க், ஃபன் ஜோன் பார்க், அப்புறம் வந்துட்டு மினி சிட்டி, விஆர் டெக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த கொண்டு வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைகளுக்கு. இங்கே நிறைய சின்ன பசங்களுக்கான இடம் வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான், இங்கே அவ்வளோதாங்க இருக்குது. அப்புறம் வெளியில் கீழே போயிட்டு பார்த்தா தான் வேறு ஏதாவது இடம் இருக்கான்னு சொல்லி. ஸோ இதோட கீழ்ப்பகுதி வந்துட்டு செம்மலாக இருக்குது. சரிங்களா, மார்பிள் பதிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது, ஹை கிளாஸில் இருக்குது. நம்ம சும்மா உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ரோல்ஸ் ராய்ஸியா? இல்லை, ரோல்ஸ் ராய்ஸ் இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி வேறு ஏதோ இல்லை. ஒரு கொஞ்ச நேரத்தில் ரோல்ஸ் ராய்ஸ்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் இல்லை, பார்க்க ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வெளியே போகலாம், கிளம்பலாம். அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்குது இடமே. சரிங்களா, அடுத்த முறை வந்துட்டு இன்னொரு இடம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, அதுக்கு வந்துட்டு பே பண்ணணும். மேபி பே பண்ணி நம்ம வந்துட்டு உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வருவோம். சரிங்களா, இப்போதைக்கு வளர்ந்த இடம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ். சரிங்களா, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வந்த அந்த பக்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. சல்மியாவில் மெரினா மால் தான் பெருசாக பில்டப் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் மெரினா மாலில் அந்த மாதிரிலாம் இல்லையாமா, அதுக்கு வேறொரு இடத்துக்கு போவோம். வேறு இடத்துக்கு போனால் தான் அங்கே தான் இருக்குது மற்ற அந்த என்ன அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இதெல்லாம். அதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு போவோம் திரும்பிட்டு. ஸோ இப்போ நம்ம திரும்பிட்டு போகிறது சூக் சல்மியாவா? சூக் சல்மியா இருக்குது, அதை பார்த்துருவோம். அதையும் பார்த்துட்டு அப்படி கிளம்புவோம்.